நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நாம சீக்கிரமே வைஷு மகேஷோட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் வைஷு. நான் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க் யூ. ஆமாமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு. அக்கா, கல்யாணத்துக்கு எனக்கு இவ்வளவு அவசரம்? மகேஷோட கல்யாணம் வைஷு கூட தானே நடக்க போகுது. நம்ம தான் முடிவு பண்ணிட்டோமே. நாம கொஞ்சம் ஆகாஷ் அண்ணா வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமே. ஏன்னா அவருக்கு இவ ஒரே பொண்ணு இல்ல. ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். அதுவும் இல்லாம கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. கவலையே படாதீங்க, நாங்க ஆகாஷ் கிட்ட பேசிட்டோம். நாம முதல்ல நிச்சயம் மட்டும் பண்ணிக்கலாம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிட்டா போதும். பையனும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரம் மாத்திக்கிட்டோம், அவ்வளவுதான், போதும். நான் கேட்டுட்டு வந்துட்டேன். நாளன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கான். ஆனா ஆகாஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மகேஷ்க்கும் வைஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அவ்வளவுதான், செஞ்சிடலாம். நீங்க எல்லாரும் வேலையை ஆரம்பிச்சிருங்க. சரிங்கண்ணா, வீட்டுல தானே பண்ண போறோம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டெக்கரேஷனுக்கும் சாப்பாட்டுக்கும் நான் சொல்லிடுறேன். ஆனா பையனையும் பொண்ணையும் ரெடி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அவங்க ஏற்கனவே ரெடியா தான் இருக்காங்க. வைஷு, இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கொஞ்ச நாள்ல நீ எனக்கு அண்ணி ஆயிடுவ. வைஷு அண்ணி. வாவ், நீ ரொம்ப 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 லக்கி. இனிமே நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்ய போறேன். கல்யாண நாள் அன்னைக்கு அண்ணனை ஒரு வழி பண்ணாம நான் விட போறதில்ல. அப்புறம் மகேஷ் நான் உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நான் வாசல்ல நின்னுட்டு உங்களுக்கு ஆர்த்தி எடுக்க காத்துக்கிட்டு இருப்பேன். நீ எந்த வாசல்ல நிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்க ரத்னா? இவதான் இந்த வீட்டு பொண்ணாச்சே, இந்த வீட்லயே இருக்க போறா. நான் இந்த பொண்ணுக்கு அம்மாவா தான் இருக்க போறேன், மாமியாரா மாற மாட்டேன். உனக்கு சந்தோஷம் தானம்மா? ஆமா பெரியம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா அம்மா ஒரு ஜோஷியக்காரங்க தான். அதனாலதான் என்ன இங்க உங்ககிட்ட அமைச்சிட்டாங்க. அவங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இங்க இவ்வளவு நிறைய சந்தோஷங்கள் உங்களால மட்டும்தான் தர முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு என்னவோ அவங்க ஞாபகமாவே இருக்கு. ஸ்னேகா எங்க இருந்தாலும் சரி வைஷு, உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பா. நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி சரி, நீங்க 2 பேரும் ஒரு நல்ல ஷாப்பிங் லிஸ்ட் தயார் பண்ணுங்க. நீ என்ன போட்டுக்க விரும்புற, உனக்கு என்ன வேணும், எல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கணும். நான் இத வந்துடுறேன். முழுசா 9920. சரி. அண்ணே, அந்த டெக்கரேஷன்காரர்கிட்ட நம்ம பணம் இருக்கு. கல்யாணம் கேன்சல் ஆயிருச்சு, இருந்தாலும் அவன் பணத்தை திருப்பி தரல. போட்டும் விடு பிரபு, பணத்தை ஒழிங்க, நல்லா ஒழிங்க. எதுக்காக விடணும் அண்ணே? அது நம்ம பணம் தானே. நான் ஸ்வீட் ஆர்டர் பண்ணிட்டேன். நல்ல வேலை பண்ணப்பா. அக்கா,
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. இன்னும் நான் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? அக்கா கொஞ்சம் மெதுவா பேசுங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்றத நீங்க இப்ப வெளிய காட்டிக்கவே கூடாது. இங்க பாருங்கக்கா, இப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த கல்யாணத்தை பிடிச்சிருக்கா மாதிரி நடிக்கணும். சங்கீதா, எனக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்லைங்கிறது தானே உண்மை. நம்ம கடைசி வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கணுமோன்னு பயமா இருக்கு. இந்த கல்யாணம் நடத்துறோம் போல இருக்கு. ஐயோ அக்கா, நீங்க ஏன் இவ்வளவு சீக்கிரமா தோல்வியை ஒத்துக்கிறீங்க? 2 நாள் இருக்கு. இந்த 2 நாள்ல என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த சாதாரண என்கேஜ்மெண்ட் நிக்காதா என்ன? ஆனா இப்படி அவங்க 2 பேருக்கு நடுவுல ஏற்பட்டிருக்க விரிசல் உங்க கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் கண்ணாடி மாதிரி நாசுக்கானது. ஒரு சின்ன விரிசல் கூட அந்த கண்ணாடிய சுக்குநூறா உடைச்சிடும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க முகத்தை நல்லா சிரிச்ச முகமா வச்சுக்கோங்க. அக்கா, ஏதாவது வேலை இருந்தா எங்களுக்கும் சொல்லுங்க. ஏன்னா நான் பையனோட அம்மா வச்சே, எனக்கும் கடமை இருக்குல்ல. கண்டிப்பா இதே மாதிரி செய்யுங்க. ஓ மை காட், எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என் லைஃப் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. மத்த எல்லாரும் சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்தை எனக்கு தெரியாம எப்படி மறைச்சீங்கன்னு புரியலையே. ஓ ரத்னா, அந்த ராஜீவ் சார் உன்னை லவ் பண்ணலன்ற விஷயத்தை மட்டும்தானே எனக்கு போன்ல சொன்ன. ஆனா விஷால் அவரோட தம்பின்னு சொல்லவே இல்ல. அது மட்டும் இல்ல, அவன் கூட தான் உனக்கு எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்ற விஷயத்தையும் சொல்லல. அப்படின்னா விஷால் ஒரு பக்கம் உன் வாழ்க்கையில வந்துட்டான், இன்னொரு பக்கம் வைஷுக்கும் மகேஷுக்கும் எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஷாக் கொடுத்துட்டே இருக்கீங்க, அதுவும் 440 வோல்ட். நீங்க இதெல்லாத்தையும் சும்மா தானே சொன்னீங்க? இல்ல சாரு, நாங்க ஏன் போய் சொல்ல போறோம்? அப்படியே இவ்வளவு நாள் மறைச்சீங்க? சும்மா பேருக்கு தான் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க. உன்னை நாங்கள போசணும். நீ தான் இவ்வளவு நாள் லீவ் போட்டு கான்பூர்ல போய் உட்கார்ந்துட்டு இருந்த. என்ன நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? நாங்க இவ்ளோ பெரிய நியூஸ் சொல்லிருக்கோம், நீ சந்தோஷப்படாம கோவப்படுற? கங்க்ராச்சுலேஷன்ஸ். உனக்கு ரத்னா. சரி அதை விடு, சொல்லு எந்த சாங்குக்கு டான்ஸ் ஆடட்டும்? டூயட் சாங் வேண்டாம், நல்ல குத்து சாங்குக்கு டான்ஸ் ஆடட்டுமா? பைத்தியம், அந்த மாதிரி சாங்கா? அதுவும் என்கேஜ்மெண்ட்க்கு அம்மாவும் அப்பாவும் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. Hi girls. ஹாய். So cute. Hi விஷால் மாமா. நான் உங்க மச்சனிச்சி சாரு, ரத்னாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். Yeah, it's nice meeting you. Today I feel very lucky. நிறைய அழகான மச்சினிச்சிங்க இருக்காங்க. ஆமாமா, ஆனா நீ எவ்வளவு லக்கிங்கிறது உன் கல்யாணத்தப்போ தான் தெரிய போகுது. Oh really? ரத்னா, என்ன பண்ணிட்டு இருக்க? முக்கியமா ஒண்ணும் இல்ல. அப்போ வா, கேண்டீன் போலாம். நீ போ, எங்களுக்கு கரடியாக விருப்பம் இல்ல. வைஷு, அவ போட்டும் விடு. ஓகே ரத்னா, கிளாஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணலாம். வா வைஷு. வா. பாய் விஷால். See you. வா சாரு. Bye. பாய் மாமா. போலாமா? சாந்தி, சொல்லுங்க. இந்த பணத்தை வச்சுக்கோ. உனக்கு தேவைப்படுமா? பத்தலனா என்கிட்ட கேளு. இல்லங்க, இந்த பணம் தேவையில்ல. ஆகாஷ் பணத்தை எப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அதுக்கு அவசியமே இல்லையே. நானும் அவர்கிட்ட ஒண்ணுமே கேட்கலங்க, அவரே தானா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. சரி, அந்த பணத்தை அப்படியே வச்சுக்க. வேணும்னா வைஷ்ணவிக்கு அப்புறமா
நகை ஏதாவது செஞ்சு போட்டுறலாம். நிச்சயதார்த்தத்தோட செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றியா? எதுக்காக சாந்தி? நீ வைஷ்ணவிய உன்னுடைய பொண்ணா தானே நினைக்கிற? அப்படின்னா அவ எனக்கும் பொண்ணு தானே. நம்ம பொண்ணுடைய கல்யாண செலவை நாம தானே பண்ணி ஆகணும். சரிங்க. அப்பனா சரி, இத வச்சுக்கோ. இந்தா. என்ன சாந்தி, ஏன் அழற? வைஷ்ணவி நம்ம கூட தான் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்க போறா, நம்ம வீட்லயே. அதனால இந்த கங்கையும் யமுனையும் ரத்னாவுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுக்கோ. Here's your coffee. என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? I hope the reason is me. No. அப்படின்னா என்ன ஸ்பெஷல் விஷயமா இருக்கும்? என் ஃபியான்சி முகத்துல சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கு. வைஷுவும் மகேஷ் அண்ணாவும். வைஷு மகேஷுமா? அவங்களுக்கு என்ன? உனக்கு தெரியுமா, அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆக போகுது. அன்னைக்கு வைஷு சொன்னால. அதேதான், நாளைக்கு தான் நிச்சயதார்த்தம். நிச்சயமா? ஆமா, தெரியுமா, எங்க வீடு ஃபுல்லா ஒரே செலிப்ரேஷன்ஸா இருக்கு. டெக்கரேஷன், ஸ்வீட், ஷாப்பிங், துணிமணி, இப்படி எல்லாம். என்னாச்சு? ஒண்ணு இல்ல. Congrats. I'm happy for Vaishu and Mahesh rocks. இருந்தாலும் என்னையும் இந்த செலிப்ரேஷனுக்கு கூப்பிடுவீங்கல்ல? Of course. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன சொல்ல வந்த சொல்லு. அது வந்து உங்க குடும்பம் தான் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிருச்சே. இப்பதான் என்ன? ஃபேமிலி ஆயிட்டாங்கல்ல. Yeah, right. A big happy family. ரொம்ப அழகா இருக்கு. இது என்னக்கா? சங்கீதா, இந்த கலர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, எனக்கு வேண்டாக்கா. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? என்கிட்ட ஏற்கனவே நிறைய புடவைங்க இருக்கு, அதனால வேண்டாக்கா. வேணான்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு நிச்சயதார்த்தம், விசேஷம் இல்லையா? நீயும் ஒரு புடவை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி சரி, வா, உனக்கு என்ன புடவை வேணும்னு சொல்லு. எவ்வளவு அழகான புடவைங்களா இருக்கு. அம்மா, எனக்கும் 2 புடவை வேணும், சரியா? நிச்சயம் உனக்கா இல்ல வைஷுக்கா? வைஷு, நீயும் பாருமா, உனக்கு என்ன புடவை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. எனக்கு என்னமோ இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பெரியம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணும் புரியலையா? அப்ப ஒரு வேலை பண்ண, இந்த புடவையெல்லாம் எடுத்துட்டு போய் உனக்கு வச்சு பார்த்து சொல்லு, எது பிடிக்குதுன்னு பாரு. இந்தா போ.
பண்ற? சும்மா பார்க்க வந்தேன். எங்க காட்டு? Stop it, go. சீதாக்கா உங்க மருமகளுக்காக இந்த புடவையெல்லாம் கொடுத்தம். மகேஷ், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து பெரியம்மா தான் என்ன இந்த மேட் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அது எங்க இருக்குன்னு தெரியல, அதனாலதான் எல்லா ரூம்லயும் நான் தேடிட்டு இருக்கேன் சித்தி. ம்ஹும். வைஷு வா, புடவையெல்லாம் பார்க்கலாம். ம். இந்தா இத பாரு, ட்ரை பண்ணி பாரு. ஆ, ரொம்ப நல்லா இருக்கு. इमली से खट्टे कभी मीठे हैं, पगले हैं मारे कभी रूठे, सपने सुहाने सपने सुहाने सपने सुहाने। இது பரவாயில்ல, இத எடுத்து வச்சிடலாம். மகேஷ், நீ மேட்டு தானே தேட வந்த? என்னாச்சு, இன்னுமா கிடைக்கல? நான் அந்த மேட்டை தான் தேடிட்டு இருந்தேன். அது எங்க? என்ன பண்ற? மொக்க புடவைலாம் ஓகேன்னு சொல்ற? இல்ல இல்ல, எனக்கு பிடிச்ச புடவை தான் நான் கட்டுவேன். இப்போ நீ போ, நீ போ. நல்ல சிரி, எவ்வளவு சிரிக்கணுமோ சிரிச்சுக்கோ. என்ன கூடிய சீக்கிரம் நீ அழ ஆரம்பிக்க போற. அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா நீ அழுதுகிட்டே தான் இருப்ப. ரொம்ப முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயமா? என்னாச்சுப்பா? பெரியம்மா, எனக்கு அருமையான ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு. நாளைக்கு என்னங்க இன்டர்வியூக்கு கூப்பிட்டிருக்காங்க. அப்படியா? என்னோட பிரார்த்தனை வீண் போகல. நான் இந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அட சீதா, கடவுளுக்கு மட்டும் இல்ல, நம்ம வைஷ்ணவிக்கே நீ நன்றி சொல்லி ஆகணும். இதெல்லாம் அவளால தானே நடந்தது. அவ மகேஷ் வாழ்க்கையில வந்ததும் மகேஷுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குது. மகேஷ், நீ வேணுமா பாரு, இந்த ஜாப் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீ சொல்றது உண்மைதான். நம்ம வைஷு மகேஷ்க்கு ராசியானவளா இருப்பா. ஆமாமா, இதே மாதிரி மங்களகரமா சீக்கிரம் வீட்டுக்கு வந்து உன் மாமியாருக்கு எல்லாம் நல்லது செஞ்சுடு. ஆமாம்மா, வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லம்மா, எனக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கொடுமா. ஏன்னா என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் என் அதிர்ஷ்டமே சுத்தமா காணாம போயிடுச்சு. காணாம போயிடுச்சா? அது ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கு. உண்மையை சொன்னா கஷ்டமா தான் இருக்கும். பிரபு, சும்மா இருக்க மாட்டியா? ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். நாளைக்கு தான் இன்டர்வியூ. எத்தனை மணிக்குன்னு நாளைக்கு தான் சொல்லுவாங்களாம். அட, அதனால என்ன இப்போ? இன்டர்வியூ பகல்ல தானே நடக்க போகுது. நிச்சயதார்த்தம் ராத்திரி தான், பிரச்சனையே இல்ல. அதானே. நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அது மட்டும் இல்லாம நீதான் மாப்பிள்ளை ராஜாவாச்சே, நீ எதுவும் செய்ய போறதில்ல. எல்லா வேலையும் செய்தா நாங்க இருக்குமே.